ஹலோ ஆல். என்னதான் நம்ம வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போயிருந்தாலும் நம்ம கிளம்புனதும் இங்கே இருக்கிற எட்டுக்கால் பூச்சி, எறும்பு, பல்லி எல்லாத்துக்குமே குளிர் விட்டு போயிடும். வீட்டை அப்படியே தலைகீழாக ஆக்கி வச்சிரும். ரிட்டன் வந்ததும் நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீனிங்லேயே வேலை போயிடும். காலையிலேருந்து இருந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, அதையும் துவைக்க வச்சு காய போட்டாச்சு. குட்டீஸ் 2 பேரும் சாயந்தரம் நல்ல வெயிலில் வருவாங்க. வந்ததும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நொங்கு சர்பத் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த நொங்கு ஊரில் இருந்து கொண்டு வந்தது. நல்ல இளம் நொங்காக இருந்தது. அது கூடவே கொஞ்சமாக நன்னாரி சர்பத் போட்டு குட்டீஸ்க்கு கொடுத்தாச்சு. ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சிருந்தேன். அதையும் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சமா நிலக்கடலை ஊற வச்சிருந்தேன். அதையும் வேக வச்சு கொடுத்தாச்சு. ஊர்ல இருந்து புது புளியை எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை வச்சு புளியோதரை தொக்கு ரெடி பண்றதுக்காக கொஞ்சமா புளியை வெந்நில ஊற வச்சுட்டு 1 ஸ்பூன் மல்லி, மிளகு, ஜீரகம், கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துட்டு இப்போ எண்ணெயில தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சமா காயப்பொடி, கரைச்சி வச்சிருக்க புளி, அரைச்சி வச்சிருக்க மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு வத்தினதும் இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம்.